வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 29 புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை, நீண்டகால ஆய்வறிக்கை. பொதுவா நிறைய கைபேசி அழைப்பு 24 மணி நேரமும் வாட்ஸ்அப்லயும் வந்துட்டே இருக்கு, கைபேசி அழைப்பு வந்துட்டே இருக்கு, நேரடியாக வந்து கேட்குறீங்க. இதுல என்னன்னா நிறைய கேள்வி. இந்த ஆண்டு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும் என்றும் பெரிய அளவிலே வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நான் என்ன விவசாயம் செய்யவா வேண்டாமா? என்ன செய்யலாம்? நீங்களே யோசனை பண்ண சொல்லுங்க. பருவமழை பற்றாக்குறை என்கிறார்கள். தொடர்ந்து கோடையாகவே இருக்கும் செப்டம்பர் வரைக்கும். தென்மேற்கு பருவமழை காலம் மழை பற்றாக்குறையாக இருக்கும் என்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுல வேற கடுமையாக ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு 2027 சூப்பர் எல்னினோ இருக்கும் என்றும் கடுமையாக ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. அப்படின்னு ஒரு பெரிய அளவில் நிறைய பேர் வேதனையாக கூட இதை நாங்க ஏற்கனவே பல வருடங்களாக விவசாயத்தில் எதுவும் செய்யல, இந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்தா வாழவா சாகவான்னு கூட சில பேர் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த அளவிற்கு ஒரு மனவேதனையோட பேசுறதுக்கு இந்த அறிக்கையில விளக்கம் கொடுக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. பொதுவா மழை எப்படி பெய்யுதுன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் எல்லாமே நான் சொல்றது உங்களுக்கு புரியும். மழை எப்படி பெய்யும்? மழை என்பது நீராவி நீராக மாறுவதுதான் மழை. நீராவி எங்கிருந்து கிடைக்கும்? வெப்பசலன மழைன்னா காத்துல இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வளிமண்டலத்துக்கு போகும் பொழுது மரங்களோ அல்லது வங்கக்கடல் அரபிக்கடல் காற்றோ உள்ள நுழைஞ்சு அல்லது ஏதோ ஒரு வகையில் குளிர்விக்கும் காற்று நுழைந்து அந்த நீராவியை நீராக மாற்றுவது மழை. ஓகேங்களா? அப்போ பருவமழைன்னு என்ன? கடல்ல இருக்கக்கூடிய நீராவி, தென்மேற்கு பருவமழைனா கடல்ல இருக்கக்கூடிய நீராவியை காற்று சுமந்து கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஏறும் பொழுது மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்ல பட்டு நீராவி நீர்த்துளிகளாக மாறி மழையாக பொழியும். காற்றை தடுத்து எல்லா நீர்த்துளியுமே அங்க மழையா பொழிஞ்சிடும். கணவாய் பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தினாலே, அங்கே தடுக்கப்படாத காரணத்தினால மழை சாரலாக வந்து கணவாய்க்குள்ள வந்து பொழியும். ஓகேங்களா? இதுதான் மழை. பருவமழையில புயல் மழைன்னு என்ன? கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சுழற்சிகள் கடல் நீராவியை அப்படியே எடுத்துக்கொண்டு சுழலும் பொழுது சுற்றுப்புற கடல் நீராவி எல்லாத்தையுமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியையும் கூட சுமந்து வந்து, அதே போல தான் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நீராவியையும் சோமாலியா வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். அப்படியே சோமாலியா போய் ஒரு டேன் போட்டு மீண்டும் கேரளாவுக்குள்ளே வந்து ஏறும், கர்நாடகாவில் ஏறும், மகாராஷ்டிரா, குஜராத், பாகிஸ்தானில் போய் ஏறும். அது எங்கே எந்த வழித்தடம் வழியாக காற்று ஈர்க்கப்படுகிறதோ அந்த வழித்தடத்தில் நுழைந்து அங்கே குளிர்வித்து மழைப்பிடிப்பை பொழிக்கும். ஓகேங்களா? புயல் என்பது கடலில் இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்சி மேலே ஊதும்போது அது சுடன்று உள்ளே வரும். இருவேறு காற்று குளிர், அதாவது நீராவி காற்று, அது எங்கெல்லாம் அதுக்கு குளிர்விக்கும் காற்று கிடைக்கிறதோ இமயமலை காற்று வந்து அதுக்கு கிராஸ் கலக்கும். அப்போது ரெண்டு காற்று இணைவின் போது நீராவி நீராக மாறி மழையாக பொழியும். இல்லைன்னா வளிமண்டலத்தில் மேலே ரொம்ப உயரத்துக்கு தள்ளப்படும் பொழுது வளிமண்டல மேலே போக 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 அது மழையாக மாறி பொழியும். சுற்று வட்டாரத்தில் அது புயலோட உயரத்தை பொறுத்தும் அல்லது நிகழ்வோட உயரத்தை பொறுத்தும் மழை வாய்ப்பு அமையும். அல்லது தாழ்வான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது உள்ளே வீசும் பொழுது குளிர்காற்றோடு இணைந்து மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை கடல் நீராவி. புரியுதுங்களா? கடல் நீராவி அல்லது வெப்பச்சலன மழைன்னா காற்றிடக்கூடிய நீராவி, எல்லாத்துக்கும் அடிப்படை நீராவி. ஓகேங்களா? சரி, நீராவி நீராக மாறுவது தான் மழை. ரைட். சரி, இப்போ இந்த நீராவி நீராக மாற்றுவதற்கு, மழையாக மாறுவதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடையில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை எப்படி பெய்யுது? உயரழுத்த காற்று உள்ளே நுழையும். உயரழுத்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து உள்ளே போகும்போது வறண்ட காற்றாக உள்ளே போகும். மேலடுக்கில் இருக்கக்கூடியதற்கு அது வளிமண்டல சுழற்சி ஏதாவது இருந்தால் அது குளிர்வித்து இடிமழை பொழிவை ஏற்படுத்தும் அல்லது மரங்களால் குளிர்வித்து ஏற்படுத்தும். அது எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறதோ அதை பொறுத்து. ரொம்ப உயரம் போயிட்டுனா அது வளிமண்டல சுழற்சி தான் அது மழையாக மாற்றும். ரைட். காற்றழுத்த தாழ்வு நிலைகள் மழையும் கோடையில் தரும். இல்லை தெற்கு திசை தென்கிழக்கு திசை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் உயரழுத்த காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தியோ அல்லது மரங்களால் சந்திப்பை ஏற்படுத்தியோ மழைப்பொழிவை ஏற்படுத்தும். எல்லாத்திற்கும் அடிப்படை கடல் வெப்பம் வேணும். முதல்ல கடல் வெப்பம் ரொம்ப அதிகமானால் புயல்கள் உருவாகும். ரொம்ப அதிகமான சிஸ்டங்களாக உருவாகும், ஸ்ட்ராங் சிஸ்டமாக உருவாகும். ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகி எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகுதுன்னு பார்க்கணும். அது சிஸ்டம் உருவாகி கடல் நீராவியை உறிஞ்சி ஊதும்போது வெப்பத்தையும் உறிஞ்சி ஊதிடும். நீராவி அதிகம் உறிஞ்சி ஊதி
குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். இதுவும் இருக்கு. எது எப்படியோ கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. எங்கே? ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் 31 டிகிரி செல்சியஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவு. அது சுமத்ராவிலிருந்து சோமாலியா வரைக்கும் உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் 31 டிகிரி. தெற்கே தெற்கே இருக்கு. தெற்கே 10 டிகிரி வரைக்கும் 31 டிகிரி, வடக்கே 10 டிகிரி, கன்னியாகுமரி வரைக்கும் 31 டிகிரி. உள்ளே தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியெல்லாம் 30 டிகிரி இருக்கு. இலங்கையை ஒட்டிய பகுதி 30. அப்போ தெற்கே 10 டிகிரி, வடக்கு 10 டிகிரி, மொத்தம் 20 டிகிரி அச்சரேகை. 20 அச்சரேகைக்கு இடைப்பட்ட பகுதியில் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு இந்திய பெருங்கடல். புரியுதுங்களா? அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பாகிஸ்தான் எல்லை ஓரமே 28 இருக்குங்க. 28 இருக்கு செல்சியஸ். சரி, கொல்கத்தா கிட்ட இப்ப 28 மாறிடுச்சு. ஆந்திர பிரதேசம், ஒடிசாவெல்லாம் 29, 30 மாறிட்டு இருக்கு. தமிழ்நாடு கடலோரம் எல்லாம் 30 இருக்கு. சரி, இந்த தமிழ்நாட்டு கடலோரம் உயரக்கூடிய வெப்பத்தை தமிழ்நாட்டு கடலோரம் நிகழ்வு வந்தாதான் அந்த வெப்பத்தை தணிக்கும். இல்லைன்னா நீரோட்டம் கடத்தணும். நிகழ்வு வருவதற்கு, கோடையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டை ஒட்டி வலுவான நிகழ்வு வராது. காற்று சுழற்சிகள் வெப்பத்தை குறைக்கலாம். நீராவி காற்றை, அதாவது கடல் மேல்பரப்பில் எப்படி நம்ம காபி சாப்பிடும்போது சாசல் ஊதி ஊதி சாப்பிட்றோமோ, அப்போது எப்படி காற்று வெப்பத்தை தணிக்கிறதோ, அந்த காஃபியை வெப்பத்தை தணிக்கிறதோ, அதே போல் கடல் மேற்பரப்பில் அடிக்கக்கூடிய காற்றும் வெப்பத்தை தணிக்கும். அந்த வெப்பத்தை தணிக்கும். அப்போ வெப்ப நீராவி, அதாவது கடல்லேருந்து வரக்கூடிய நீராவியும் சுமந்து கொண்டு வந்து நீ மழையையும் கொடுக்கும். அதே போல தான் அரபிக்கடல் வெப்பம் 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரி இருக்குது மத்திய அரபிக்கடல், வடக்கே 28 இருக்குது, 27 ஓமன் வளைகுடா ஒட்டி இருக்குது. பாக்கி எல்லாமே 27க்கு மேலே தான் இருக்குது. 30, 31 தமிழ்நாடு, கேரளா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் 31 பரவலாகவே. தெற்கே 10 டிகிரி, வடக்கு 10 டிகிரி வரைக்கும் 20 டிகிரிக்கு அதாவது கன்னியாகுமரி முதல் தெற்கே 10 டிகிரி வரைக்கும், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கூடிய 10 டிகிரி வரைக்கும் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆக எந்த அளவிற்கு கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கடலிலிருந்து நீராவி வெளியாகும். அதே போல நிகழ்வுகளும் உருவாகும். நிகழ்வுகள் உருவாகி வந்தால் நல்ல மழைப்பொழிவை தரும். வங்கக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு வலுவான நீரோட்டம் இருப்பதை பாருங்க. ஆந்திர பிரதேசம், ஒடிசா வரைக்கும் வெப்பத்தை கடத்துது. ஆந்திர பிரதேசம், ஒடிசா கடலோரமும் 30 டிகிரியாக மாற்றுவதற்கு சாதகம் இருக்கு. இதனால வரக்கூடிய மே மாத பிற்பகுதியில், அதாவது 10 தேதிக்கு மேலே 15 தேதிக்குள்ள ஒரு நிகழ்வும் மாத இறுதியில் ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் உருவாவதற்கு சாதகம் இருக்கு. இது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒரிசாவில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்க கடலோரத்தின் ஒடிசா, மேற்கு வங்க மாநிலங்களுக்கெல்லாம் உள்ளேயும் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கருக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு கோடையிலேயே வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழைப்பொழிவே இருக்கு. அதேபோல் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகாவிற்கும், கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிற்கும், கர்நாடக எல்லையோர ஆந்திர பிரதேசத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடல், அரபிக்கடலில் உருவாகும். இதனால் அதிக நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று கேரளா வழியாகவும் தமிழ்நாடு வழியாகவும், அதேபோல் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வழியாகவும் உள்ளே நுழைவதற்கும், வங்கக்கடலில் இருந்து வட இந்திய நிலப்பகுதி இமயமலை ஒட்டி பயணிப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவாக கடல் நீரோட்டம் தான் ஒரு எல்னினோவா லானினோவாங்கிறது தீர்மானிக்குது. கடலோட வெப்பத்தை உயர்த்துவது கடல் நீரோட்டம். ரைட். நம்ம வங்கக்கடலில் ஏற்கனவே வெப்பம் குறைந்திருந்துச்சு, அரபிக்கடல்லையும் வெப்பம் குறைந்திருந்துச்சு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் முதல்ல நெகட்டிவ் ஐஓடியாக மாறினுச்சு, அப்புறம் நடுநிலையாக மாறினுச்சு, இப்போ பாசிட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நடுநிலை ஐஓடியாவையும் 2 பக்கமும் 31 டிகிரியாகவே தொடர்ந்து நீடிக்கவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் பசிபிக் பெருங்கடலில் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமானால், அதாவது ஆசியா பக்கத்தை நோக்கி நீரோட்டம் பயணித்தால், ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாகி அது லானினா அமைப்பை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அமெரிக்கா பக்கம் வெப்பம் அதிகமானால் அது எல்னினோ அமைப்பை ஏற்படுத்தும். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் அதை நீரோட்டம் ஆசியா பக்கம் கடத்தி வந்து லானினா அமைப்பை வைத்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசியா பக்கம் வரக்கூடிய வெப்பம் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் பயணிக்குது. ஆக மத்திய பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலுக்கு அதிக வெப்பமாக இருக்குது. அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்திருந்தாலும் அது மத்திய பசிபிக் பெருங்கடல் நோக்கி கடத்துது. அதனால பசிபிக் பெருங்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகி ஜப்பான், தைவான், சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், சீனாவோட ஹாங்காங் போன்ற பகுதிகளுக்கு வலுவான புயல்கள் தாக்கவும், தென்மேற்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவு, பாதிக்கும் மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய அந்த அது சொல்றதுன்னா லானினா தான் ஸ்ட்ராங், அதாவது லானினா தான் எல்னினோவுக்கு
சாதகம் இருக்குது. ஆனால் நடுநிலையாக தான் இந்த ஆண்டு முழுவதும் நீடிக்கும். அப்படியே அடுத்த ஆண்டு அது எல்லினோ உருவானாலும் சூப்பர் எல்லினோவுக்கு வாய்ப்பில்லை. பசிபிக் பெருங்கடலில் ஆசியா பக்கத்திலிருந்து அமெரிக்க பக்கம் வரைக்கும் 2 பக்கமும் ஒரே வெப்பமாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மழை பொழிவிற்கு 2 பக்கமும் சமமாக இருக்கும். 2 பக்கமும் அதிக நிகழ்வு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஆசியா பக்கம் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குது. இவை பசிபிக் பெருங்கடலையே மறந்துட்டு அப்படியே இந்திய பெருங்கடல் பக்கம் வந்தீங்கன்னா, தெற்கு இந்திய பெருங்கடலில் இந்த வருஷம் எந்தவித வலுவான நிகழ்வும் உருவாகலை. மடகாஸ்கருக்கோ மொரிஷியஸ்க்கோ அல்லது ரீயூனியனுக்கோ எந்தவித ஆப்பிரிக்காவோ கண்டத்துக்கோ எந்தவித ஒரு பெரிய புயல் எதுவும் தாக்கலை. அதனால் வெப்பம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா பக்கமும் அப்படி தான் இருக்குது. இதனால் இந்த வெப்ப சேமிப்பு 31 டிகிரி உயர்ந்திருக்கிற வெப்பமானது தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகமான காற்று நீராவியை சுமந்து வந்து அப்படியே கேரளா கர்நாடகாவில் ஏறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்கிறாங்க பாசிட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உலக வானிலையாளர் சொல்கிறாங்க. சரி, பாசிட்டிவ் ஐஓடினா என்ன? அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதிகமானால் என்ன ஆகும்? நீராவியை அதிகமாக வெளியிடும். நீராவி அதிகமாக வெளியிட்டால் என்ன ஆகும்? காற்று நீராவி அதிகமாக சுமந்து வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து ஏற்றும். அப்போது வங்கக்கடல் வெப்பம் அதிகமாக என்ன ஆகும்? வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் நிகழ்வுகள் உருவாகும். வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் நிகழ்வு உருவானால் கேரளா வழியாக காற்றை ஈர்க்கும். பாசிட்டிவ் ஐஓடியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சோமாலியா மாலத்தீவு வழியாக காற்று ஈர்க்கப்பட்டு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக காற்று நுழைந்து கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் குஜராத் வரைக்கும் உள்ள கடற்பகுதி வழியாக காற்றை ஈர்த்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்து அது வங்கக்கடலுக்கும் வந்து மீண்டும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுத்து இமயமலையோட பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சாதகமாக இருக்குது. பசிபிக் பெருங்கடல் அப்படியே மறந்துட்டு வங்கக்கடலை மட்டும் நீங்கள் ஆய்வு பண்ணிங்கனாலே போதும். வங்கக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே வலுவான நிகழ்வு, நிறைய நீராவியை சுமந்து வரக்கூடிய நிகழ்வு, நிறைய நீரை தரக்கூடிய நிகழ்வு, பருவமழை தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன். சரி, இப்போ வெப்பம் உயர்ந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டு கரையோரத்தில் வெப்பம் 31 டிகிரியாக உயர்ந்திருக்கு. இது தொடர்ந்து உயர்றது காரணத்தினால வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வு கடந்த வருடம் எப்படி இலங்கையை பாதித்ததோ அதே போல் மீண்டும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வெல்லாம் காத்திருக்கு என்று தான் சொல்லணும். வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொழிவை தரும். அதில் கவலைப்படாதீங்க. உள் மாவட்டங்களுக்கும் கடந்த ஆண்டு வந்து இலங்கையோட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செயலிழந்து விட்டது. ஆனால் தலைக்கு மேல் வந்து தலைப்பாகையோட போய்விட்டது எனலாம், அப்படி தான் சொல்லணும். இலங்கையோட வரைபடத்தினுடைய அமைப்பையே மாற்றியது இந்த புயல் என்பதே உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே தமிழ்நாட்டுக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க வேண்டிய நிகழ்வு தலைப்பாகையோடு போடுது. இருந்தாலும் இந்த ஆண்டு அது வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடந்த ஆண்டை விட அதிக வெப்பம் இருந்து அதிக நிகழ்வுகள் வந்து அதிக மழைப்பொழிவை தருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆகவே தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. வெப்பம் கடுமையாக உயரும், செப்டம்பர் வரை இருக்கும், கடும் வெப்பம் இருக்கும் என்பது என்கின்ற உங்களுடைய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த பதிலாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழை இருக்கும் என்பதையும், நல்ல மழை இருக்கும், வெயில் இருந்தாலும் மழை நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதையும், அது வெயில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்பை தான் ஏற்படுத்தும் என்பதையும், தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் உருவாவதற்கு கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது, நீராவி அதிகமாக சுமந்து வந்து கொடுக்க இருக்கிறது, நீராவி நீராக மாறுவதற்கு அதிக சாதகம் இருக்கிற காரணத்தினாலே நல்ல மழை தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் ஏதுமில்லை. தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். இணைந்திருங்கள், உங்களுக்கு புரியும். அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.